குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல வேற ஒரு நல்ல பழக்கத்த பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன ஊரான சின்னமலைவில் அரவிந்த் என்ற 12 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். பள்ளியில் புத்திசாலியாக இருந்தாலும் உடல் நலத்தில் குறைவு இருந்தது. அடிக்கடி ஜலதோஷம், தலைவலி, சோர்வு போன்ற சிக்கல்கள் அவனை தொடர்ந்து பின்தொடர்ந்தன. காலையில் எழுவது பிடிக்காமல் அம்மா எழுப்பினால்தான் கண் விழிப்பான். சாப்பாட்டையும் அலட்சியம் செய்து சரியாக சாப்பிடாமல் பள்ளிக்குச் செல்வான். விளையாட்டு நேரம் வந்தால் உடனே நான் சோர்வாக இருக்கிறேன் என்று ஓரத்தில் உட்கார்ந்து விடுவான். பள்ளி ஆசிரியர்களும் நண்பர்களும் அவனை மெதுவாக அலட்சியமாக பார்க்கத் தொடங்கினார்கள். இது அவனது மனதிற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு அம்மா அவனிடம் கூறினார், நீ சாப்பாட்டையும் சரியாக உண்பதில்லை, உடற்பயிற்சியும் செய்வதில்லை, அதனால்தான் எப்போதும் சோர்வாக இருக்கிறாய் என்று கூறினார். ஒருநாள் பள்ளியில் ஒரு மருத்துவ முகாம் நடந்தது. அங்கு வந்த மருத்துவர் மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் உரையாற்றினார். நாம் தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்தாலே உடல் நலமாக இருக்க முடியும். 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, சீரான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, இவைகள்தான் நம்மை ஊசி, மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமல் நோய்கள் வராமல் தடுக்கும் வழி இதுதான் என்றார். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் பதிந்துவிட்டன. அன்றிரவே அம்மாவிடம் அரவிந்த் கூறினான், அம்மா, நான் நாளையிலிருந்து காலையிலேயே எழுந்து உடற்பயிற்சி செய்யப் போகிறேன் என்றான். அம்மா சிரித்தபடியே கூறினார், நீ சொல்வதைச் செயலில் காட்டினா நானும் ஆச்சரியப்படுவேன் என்றார். அடுத்த நாள் காலை அரவிந்த் 5:30 மணிக்கு எழுந்தான். முகம் கழுவி 2 சுற்று வீதியை கடந்தான். சோர்வாக இருந்தாலும் ஒரு புதிய சுறுசுறுப்பும் மனதுக்குள் நிம்மதியும் இருந்தது. இதைத் தொடர்ந்து தினசரி பழக்கமாக மாற்றினான். தினமும் நடைப்பயிற்சி, சில எளிய உடற்பயிற்சிகள், நேரத்தில் உணவு, நன்றாக தூங்குவது, இவை அனைத்தும் அவனது வாழ்க்கையினோர் அங்கமாகின. 3 வாரங்களுக்குள் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்தான். எரிச்சல் குறைந்தது, உடல் சுறுசுறுப்பாக இருந்தது, மனம் தெளிவாக இருந்தது. பள்ளியில் ஆசிரியர்களும் நண்பர்களும் அவனை பாராட்டத் தொடங்கினார்கள். விளையாட்டு நேரத்தில் ஒளிர்ந்து விளையாடத் தொடங்கினான். அரவிந்த், நீ இப்படி எப்படி மாறினாய் என்று நண்பர்கள் கேட்டார்கள். அவன் சொன்னான், நம்மை பார்த்து யாரும் சிரிக்க வேண்டாமென்றால் நாம தான் நம்மை பார்த்துக் கொள்ளணும், உடலையும் மனதையும். ஆண்டு இறுதியில் முன்னேற்றம் பெற்ற சிறந்த மாணவர் என்ற விருது அவனுக்கு வழங்கப்பட்டது, கல்வி மற்றும் உடல் நலத்தில் ஏற்பட்ட மாறுதலுக்காக. வீட்டுக்கு திரும்பியதும் அந்த விருதை பார்த்த அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அரவிந்த் அந்த பதக்கத்தை அவருடைய கைகளில் வைத்து, இதற்கெல்லாம் காரணம் நீங்கதான், சூரியன் மாதிரி என்னை ஒளிர வச்சீங்க என்றான். அம்மா சிரித்துக்கொண்டே, நீ ஒளிர்ற சூரியனா இருந்தா நானும் ஒளிரும் சந்திரன்தான் என்றார். நல்ல உடல்நல பழக்கங்கள், எக்ஸசைஸ், ஸ்லீப், ஹெல்தி ஃபுட் ஒரு குழந்தையின் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டவை. சீரான ஒழுக்க வழக்கங்கள் வாழ்க்கையை நலமாக மாற்றும் என்பதற்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டு இந்த கதை. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல 9வது நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? நல்ல உடற்பயிற்சி, சரியான நேரத்திற்கு உணவு உண்ணுதல், நேரத்திற்கு உறங்குதல், இவைகள்தான் நம் உடல் நலத்தை பாதுகாக்கும். அப்போதுதான் நாம் மருத்துவரிடம் செல்லாமல், ஊசி, மருந்து, மாத்திரைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். சரி குட்டீஸ், அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல வேற ஒரு நல்ல பழக்கத்தோட சந்திப்போம். பாய்.